ஒரு வழியா இன்னைக்கு நம்ம இந்தியால குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்திட்டாங்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சிஏஏ சட்டத்தை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 2019 இந்தியா ஃபுல்லா இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு பல முயற்சிகள் பண்ணாங்க. இதுக்கான பில் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணாங்க. ஆனா அப்பவே பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் கட்சிகள் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக நிறைய கோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வரலாம், இந்த சட்டத்தை கொண்டு இங்க உள்ளவங்க நிறைய பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பலான்னு பாக்குறீங்க, இதை நாங்க கொண்டு வர விட மாட்டோம், இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக கிளம்புனாங்க. அதனால அப்படியே இந்த சட்டத்தை கொண்டு வரத மத்திய அரசு கிடப்பிலே போட்டுட்டாங்க. இப்படி இருக்க சமயத்துல இன்னைக்குதான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, 3 நாடுகள் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இந்த நாடுகள்ல இருந்து அகதிகளா நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க பாத்தீங்களா. இந்துக்கள், சீக்கியர்கள், மத்த மதத்தை சேர்ந்தவங்க, இஸ்லாமியர்கள் அல்லாம மத்த மதத்தை சேர்ந்தவங்க நம்ம இந்தியாவுக்கு 6 வருஷத்துக்கு மேல அவங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸ்னே இல்லைன்னா கூட, ரேஷன் கார்டுல இருந்து மத்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னா கூட அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஒரு சட்டத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம், இது எப்படிப்பா ஒரு சில மாநில அரசுகள் அலோவ் பண்ணுவாங்க? ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஒரு சிஏஏ சட்டத்தை கொண்டு வர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மத்திய அரசுனால இந்த ஒரு சட்டத்தை அமல்படுத்த முடிஞ்சு? இப்ப அவங்க எதிர்ப்புகளை பதிவு பண்ணி இந்த சட்டத்தை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்கலாம். உண்மையிலே இந்த ஒரு சட்டத்துக்கும் மாநில அரசுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னா கூட இதை ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் எடுத்து கொடுக்க முடியும். அதனால இந்த விஷயத்துல என்னதான் மாநில அரசு எதிர்ப்புகள் பதிவு பண்ணாலும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது யாரோட குடியுரிமையை பறிக்கிறதுக்கான சட்டம் இல்ல, குடியுரிமையை கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இப்ப ஏன் ஸ்பெசிபிக்கா இந்த 3 நாடுகள் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் மாதிரி நாடுகள்ல நிறைய சிறுபான்மையினரை துன்புறுத்தி மத்த நாடுகளுக்கு இந்த மாதிரி அகதிகளை இந்த மாதிரிலாம் அனுப்பி விட்டுறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற அகதிகளுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரம் கொடுக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு சட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது புரியாம ஒரு சில பேர் இந்த ஒரு சட்டம் ஒரு சில பேருக்கு எதிராக இருக்கு, இதை கொண்டு வர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துல இந்த சட்டத்தை அமல்படுத்தினதை விட இது அமல்படுத்தின டைமிங் தாங்க ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இன்னும் ஒரு சில தினத்துல பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அப்படி இருக்க சமயத்துல அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்கன்னா, என்ன ஒரு விஷயத்த பாஜக உணர்த்துறாங்கன்னா, பாத்தீங்களா எங்களோட தேர்தல் அறிக்கையில நாங்க என்னெல்லாம் சொல்லியிருந்தோமோ அதை நாங்க ஒன்னொன்னா பண்ணுவோம்னு சொல்லிட்டு மக்களுக்கு நினைவூட்டுற மாதிரி இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. உண்மையில இப்போ இதை அமல்படுத்திட்டாங்க. ஆனா இதுக்கு நிறைய அரசியல் கட்சிகள் எதிர்ப்புகளை பதிவு பண்ணுவாங்க. இதனால என்ன மாதிரி பிரச்சனைகளை வெடிக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்த்தாதான் தெரியும். இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், சரிப்பா இப்ப இந்த 3 நாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவாங்க, இப்ப வேற நாட்டுல இருந்து வர மத்த மதத்தினர் சேர்ந்தவங்களாலும் சரி, இப்ப இலங்கையில இருந்து நிறைய தமிழர்கள் நம்ம இந்தியால செட்டில் ஆயிருக்காங்க, அப்ப அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறது ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சட்டத்தின் கீழே அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டாங்க. இப்ப ஆல்ரெடி இந்த மாதிரி மத்த நாட்டுல இருந்து வர அகதிகளுக்கு எல்லாம் எப்படி குடியுரிமை கொடுப்பாங்கன்னா, அவங்க 11 வருஷம் நம்ம இந்தியால வசிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவாங்க. சோ அதன் அடிப்படையில தான் மத்தவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பாங்க. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்றது இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாட்டுல இருந்து அகதிகளா வந்திருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.